நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து ஒரு தகவலை தந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி என்றும் சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கபூமி என்றும் இது குளிர்ச்சி நிறைந்த ஒரு மாவட்டமாகவும் மலைகளும் சோலைகளும் வனங்களும் நிறைந்து ஒரு குளிர்ச்சியான மாவட்டம் என்று இந்த மலைகளின் அரசி நீலமலையை சொல்லுவார்கள். அந்த நீலமலை நகரின் நுழைவாயிலாக இருப்பது குன்னூர். நீலகிரியினுடைய முதல் நுழைவாயிலாக ஒரு நகரமாக இருப்பது குன்னூர் என்று சொல்லப்படுகிறது. இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோதே இந்த குன்னூருக்கு ஒரு மவுசும் இந்த குன்னூருடைய அழகும் அவர்களை கவர்ந்ததால் இங்கே இராணுவ தளங்கள் அமைத்து இந்த பகுதியிலே வெடிகுண்டு தொழிற்சாலையும் அமைத்து இந்த குன்னூர் நகரை அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு செல்வம் சொலிக்கும் நகரமாக உருவாக்கியிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற அந்த குன்னூரில் ரயில் நிலையம் ஒரு பிரபலமானது. இந்த மேட்டுப்பாளையத்திலே இருந்து உதகை வருகின்ற ரயில் முதல் நின்று ஒரு நகரமாக பார்க்கக்கூடிய இடம்தான் குன்னூர். இந்த குன்னூரில் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு 125 ஆண்டுகளான பழமையான குன்னூர் ரயில் நிலையம். இந்த குன்னூர் ரயில் நிலையத்தை காண்பதற்கே ரயில் ஏறுவதற்கே ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். இது குடியரசு தினம் கடந்த 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு இதை அழகுபடுத்தி இதனுடைய அலங்கார பல்புகளெல்லாம் அமைக்கப்பட்டு மின்னொளியில் இது அந்த குன்னூர் ரயில் நிலையமே ஜெகஜோதியாக இருந்தது என்றும் வரலாற்றில் நினைவு சின்னமாகவும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலத்தின் ஒரு பகுதியான விளங்கும் குன்னூர் ரயில் நிலையத்தில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பாரம்பரிய கட்டிடம் தற்போது குடியரசு தின விழாவிற்காக மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டு அனைவரும் கவரும் விதமாக இருந்தது என்றும் இதை குன்னூரிலே இருக்கின்ற மக்களும் சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற மக்களும் கண்டு ரசித்ததோடு இங்கே சுற்றுலா பயணிகளுக்கும் இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக மகிழ்ச்சி ஊட்டும் காட்சியாக அமைந்தது என்று குன்னூர் பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் படம் பிடித்து இந்த தகவலை தந்திருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் நேர்த்தியாக சிறப்பாக அழகான முறையில் நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் பார்த்து ரசிக்கின்ற அளவிற்கு ஒரு செய்தி தொகுப்பாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்து அவரோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நீலமலை தொலைக்காட்சி சில இடங்களிலே கிடைப்பதில்லை என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் நமது நிலையத்திற்கு தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி கிடைக்காத இடத்தில் அந்த பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள், நீலமலை தொலைக்காட்சி
நல்ல நிகழ்ச்சியை தருகிறது, உள்ளூர் செய்திகளை தருகிறது, உன்னதமான நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வூட்டுகிறது. எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டுமென்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் நீங்கள் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்